வேலூர் மாநகராட்சியில் அடிப்படை வசதிகளின்றி அல்லாடும் கஸ்பா வாழ் மக்கள். வேலூர் கஸ்பாவில் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையின மக்கள், பீடி தொழிலாளர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் மக்கள் என அதிக அளவில் இங்கு வசித்து வருகின்றனர். குறிப்பாக துப்புரவு பணியாளர்கள் தான் இங்கு அதிகம். அப்படி துப்புரவு பணியாளர்கள் அதிகம் வசிக்கும் இந்த பகுதி கொஞ்சம் கூட சுத்தம் இல்லாமல் இருப்பதுதான் வேதனையின் உச்சம். இந்த இப்ராஹிம் சாஹிப் தெரு பார்த்தீங்கன்னா இந்த சாலை ரொம்ப குண்டு குழிமாக ரொம்ப மோசமாக இருக்குது. ஒழுங்காக ஆட்டோவில் கூட ட்ராவல் பண்ண முடியல. உள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்டு கூட ரொம்ப கடினமாக இருக்குது. இது பல மாதங்களாக இது இருக்குன்னு சொல்லலாம். இது ரொம்ப இந்த நிலை ரொம்ப மோசம் போயின்னு இருக்குது. ஏன்னா ஒரு மழை வந்தால் கூட ஃபுல்லாகவே மழை தேங்கிடும். அதாவது குண்டும் குழியுமாக இருக்குது. இந்த பாதாள சாக்கடையோட திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க, இது போட்டாங்க. அதோட இந்த சாலையோ ஒன்றும் போடல, சுத்தமாக போடல. சாலைக்கு ஜனம் போகிறது கூட ரொம்ப கடினமாக இருக்குது. இது நிறைய பேர் பார்க்குறாங்க போகிறாங்க, அரசியல்வாதி கூட நிறைய பேர் பார்க்குறாங்க போகிறாங்க. ஆனால் அவங்கள ட்ராவல் பண்ண தவிர அதை பற்றி கண்டுக்க மாட்டேன்றாங்க. அது என்ன தெரில. பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. ஒரு இதுவே கிடையாது, ஒரு சாலையான இதுவே கிடையாது. ஆனால் இதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க. இதான் அவல நிலையாக இருக்குது. ரொம்ப பப்ளிக்கு ரொம்ப அவல நிலையாக இருக்குது. இது யார் பேச போகிறாங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா இது பேசாதவங்களாம் ரொம்ப பேர் எல்லாம் மனதில் வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை பார்க்கும் வீடியோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி விடுங்க. வேலூர் ஆரன் பாலத்தில் இருக்கிறேன். இந்த இப்ராஹிம் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் ஷிஃபா மெடிக்கல் வச்சுருக்கிறேன். இங்கே பாதாள சாக்கடைக்கு தோண்டி 2.5 வருஷம் ஆச்சு. ஆனால் ரோடே போடுறதில்ல. இருக்கிறதுலே இந்த கஸ்பா ஆரன் பாலத்தில் இருக்கிற மெயின் ரோடு இதுதான். எதுவுமே பண்ணுறதில்ல. ஸ்கூல் மினிமம் ஒரு 4-5,000 ஸ்கூல் பீப்புள் வராங்க போகிறாங்க. அதனால் ஆக்சிடெண்ட் ஆகுது, நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆனால் இந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் நாங்களும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணோம். எல்லோரும் போயிட்டு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 10 நாளில் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை எந்த ஆக்ஷனுமே அவங்க எடுக்கல. இது ரோடு என்னென்ன எதுவுமே ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறாங்க எதுவுமே. ஆனால் வராங்க பார்க்குறாங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் ஏதாவது பார்த்து செஞ்சு கொண்டிருக்கணும். இது நாடு சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆகியும் கூட கஸ்பாவும் அதை சுற்றி உள்ள பகுதிகளிலும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியேதான் இருக்கிறது. ரோடு வசதி இல்லை, சுகாதாரம் இல்லை, குடிநீர் வசதி இல்லை, பேருந்து வசதிகள் இல்லை, மருத்துவ வசதிகள் கூட இல்லை. இப்படி மக்கள் அடிப்படை வசதிகள் இன்றி பாதிப்புக்கு உள்ளாவது தொடர்கதையாக உள்ளது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா 40 அடி ரோடு இருக்கும்னு நினைக்கிறேன். 40 அடி ரோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் இதேமாரி தான் இருக்குது. சாலைகள் சீர் செய்யாமல் இருக்குது. இது அதிகாரிங்க பார்த்தீங்கன்னாக்கா கவனிக்க மாட்டேங்கிறாங்க அதிகாரிங்க. நாங்கள் போய் அதிகாரிங்களுக்கு லெட்டரும் கொடுத்துருக்குறோம் சாலைகள் சீர் செய்கிறதுக்காக. அதிகாரிங்க பார்க்கவும் இல்லை, எதுவும் நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது சம்மந்தமாக போய்ட்டு நம்ம கலெக்டர்கிட்டே மனு கொடுத்துருக்கோம். இது சம்மந்தமாக அவங்களும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. ஸ்கூல் குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா டஸ்ட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகுது குழந்தைங்களுக்கு. ஒரு பஸ்ஸு போயிடுச்சுனாக்கா ஃபுல் டஸ்ட்டு. இப்போ பாருங்கள் தூசி எப்படி அடிக்குது பாருங்கள். வெஹிக்கல் போகும்போது ஒரு வெஹிக்கல் முன்னாடி போகுது, ஒரு வெஹிக்கல் பின்னாடி போகும்போது என்ன ஆகுதுனாக்கா அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக மக்கள் மேலே தான் அடிக்குது. அதனால் எல்லாருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஆஸ்துமா பரவுறதுக்கான ரொம்ப சான்சஸ் இருக்குது, அதிகமாக இருக்குது. லங்ஸ்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் இதேமாரி போயிடுச்சுன்னா. அதனால் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாம் தான் வராங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க. எது கேட்டாலும் ஸ்டெப் எடுக்கிறேன்றாங்க கண்டி. ஆனால் யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க. அந்த பக்கம் எம்சி ரோடு பக்கம் பாருங்க, ஃபுல்லாக மெயின் ரோடு தான், வெறும் குண்டு குழிமாக தான் இருக்க கண்டி. யாரும் இது பண்ண மாட்டாங்க. கேட்டால் சேங்ஷன் ஆகலன்றாங்க. அப்போ எப்போதான் சேங்ஷன் ஆகும்? போகிற பொதுமக்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க, எவ்வளோ பேர் ஸ்கூல் வேன் போகுது, ஆட்டோங்க போகுது, எவ்வளோ பேர் போகிறாங்க. எல்லாரும் குண்டு குழிமாக தான் நடந்து போகிறாங்க. ஆனால் யாரும் இது கேட்க மாட்டேன்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் யாரோ கமிஷனர் பார்க்குறாங்க, முனிசிபல் கமிஷனர் வராங்க. கேட்டால் காவா ஒன்றும் இல்லை, மெயின் ரோட்டில் இருக்க காவா பாருங்க, காவா ஒரு க்ளீனாகவே இல்லை. கேட்டால் வராங்கன்னா ஆனால் யாரும் எடுத்த பாடு இல்லை. அந்த காவா எம்சி ரோட்டில் இருக்க காவா பாருங்க, இதுக்கு மெயினில் தான் இருக்குது, ஒன்று கூட க்ளீனாக இல்லை. கேட்டால் வராங்கன்னா ஆனால் யாரும் வந்த பாடு இல்லை. இந்த அவலங்களை சரி செய்யவும் கேள்வி கேட்கவும் யாருமே இல்லை. மக்கள் ஏராளமான துன்பம் துயரங்களுக்கு உள்ளாகித்தான் இங்கே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 10 வருடங்களாக ஆட்சி செய்த அதிமுக இந்த மக்களுக்கு ஒரு நல்லது கூட செய்யவில்லை. ஆனாலும்
வாக்களித்தார்கள். நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா என்று அப்பகுதி மக்கள் தினம் தினம் காத்து கொண்டிருக்க இன்னும் இதே நிலைதான் கஸ்பாவில் தொடர்கிறது என்பது வேதனைக்குரியது. இப்பகுதியில் சின்னஞ்சிறு குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், வேலைக்கு செல்லும் ஆண்கள் என அனைத்து தரப்பு மக்களும் பாரபட்சமின்றி சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். பள்ளிக்கூடம் போகவும், மருத்துவமனைக்கு செல்லவும், வெளியூர் செல்லவும், வாகனம் ஓட்டவும், ஏன் நடந்து செல்லக்கூட ஏதுவான சாலைகள் இந்த பகுதியில் இல்லை. குண்டும் குழியுமாக தூசிகள், குப்பைகள் நிரம்பி சுகாதார சீர்கேடு விளைவிக்கும் விதமாகவும் விபத்துக்களை ஏற்படுத்தும் வகையிலும் தான் இந்த பகுதியில் உள்ள சாலைகள் அமைந்திருக்கிறது. கடையை காலி பண்ணின்னு போயிட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க. நிறைய கடை காலி பண்ணிட்டாங்க, வியாபாரம் இல்லை. இந்த மாதிரி ரோடு இருந்தால் எப்படி சார் நாங்கள்லாம் பழகிறது? நிறைய பேர் வயசானவங்க எல்லாம் வந்து கீழே விழுகிறாங்க. 2 வீலரில் வர லேடிஸ் எல்லாம் கீழே விழுந்து ஏந்து போகிறாங்க. போன வாரம் கூட ஒருத்தர் முழுவாத இருந்தவங்க, அவங்க கீழே விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இதை பற்றி நாங்கள் எத்தனையோ வாட்டி ரிப்போர்ட் பண்ணோம், மனு கொடுத்துருக்கோம். போலீஸ் அதிகாரி இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டு 10 நாளில் பண்ணுறோம், 1 வாரத்தில் பண்ணுறோன்றாங்க, 1 மாதத்துலன்றாங்க. அப்புறம் இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன்றாங்க. மழை வரும்போது வந்து பாருங்கள், தயவுசெய்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும். இந்த பக்கம் இருக்கிற வியாபாரிங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் வியாபாரமே இல்லை, சுத்தமாக வியாபாரம் இல்லாமல் போயிடுச்சு. எப்படி தான் நாங்கள் வாழ்வாதாரமே இல்லாத எப்படி பழகிறது இந்த ஏரியாவில்? கஸ்பா இப்ராஹிம் சாஹிப் தெருங்க இது. இந்த தெருவில் எல்லாம் யார் வேணாலும் கேட்டு பாருங்க, யாருன்னா இந்த தெருவில் வாழ முடியுமா? இந்த மாதிரி இருந்தால் மாநகராட்சி மாதிரி இல்லை, பஞ்சாயத்து போர்டில் கூட ரோடு நல்லா போட்டு இருக்காங்க. இவை அனைத்துக்கும் முழு பொறுப்பு 10 ஆண்டுகள் ஆண்ட அதிமுக, தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுக மட்டுமல்ல, பாஜக, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, விஜய் நற்பணி மன்றம், அதைத் தொடர்ந்து தற்போது பயணிக்கும் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் வாய்மூடி கல்மணம் கொண்டு பொதுமக்கள் மீது அக்கறையின்றி கடந்து செல்வதுதான். அரசியல்வாதிகள்தான் இப்படி என்றால் பெருமளவு ஊடகங்களும் இப்படித்தான் இருக்கிறது. ஊடகங்கள் நினைத்தால் இந்த பகுதி மக்கள் அன்றாடம் படும் அவலங்களை அரசின் பார்வைக்கு கொண்டு செல்லலாம். ஆனால் ஏனோ இதுவரை அப்படி எந்த ஊடகமும் செய்யவில்லை. இந்த பாதாள சாகரம் நோண்டி எனக்கு கை வீந்து அடிப்பட்டு யாருமே வந்து எதுவுமே கேட்டு அப்பப்போ நோண்டி இப்போ இது எத்தனை பேர் வயசான ஆள் கூட வீறாங்க, அறியாத பத்தம் கூட வீறாங்க. ஆட்டோ போடுறதுக்கு கஷ்டமாகுது, ஒரு கார் போடுறதுக்கு கூட கஷ்டமாகுது. ரொம்ப இது பண்ணுறோம். மேற்கிட்ட கூட சொல்லி ஆயிடுச்சு, கார்த்திக் மலையார் கூட சொல்லி ஆயிடுச்சு. எதுவுமே பண்ணுறதில்ல. என்ன தெரிஞ்சால் கூட எதுவுமே கேட்கறதில்ல. வந்து ஒரு வாரம் பார்த்துட்டு போயிடும். அவங்க தான் இது பண்ணுறாங்க. இந்த பகுதியில் இருந்து செயின்ட் மேரிஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, டான் பாஸ்கோ பள்ளி, முஸ்லிம் மேல்நிலைப்பள்ளி, ஊரிசு பள்ளி, வெங்கடேஸ்வரா பள்ளி, EVRN பள்ளி என பல்வேறு பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் இங்கே அதிக அளவில் இருக்கிறார்கள். இந்த மாணவ மாணவிகள் கஸ்பாவை கடந்து செல்வதே ஒரு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. சரியான போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் மாணவ மாணவிகள் நடந்து செல்லும் அவலம்தான் நிலவுகிறது. மேலும் அங்கே கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடையூறு என்பதே மறுக்க முடியாத உண்மை. மேம்பாலம் இல்லாதவரை ஓரளவுக்கு ஏனோ தானோ என்றிருந்த ஊர் மேம்பாலத்திற்கு பிறகு முற்றிலும் நகரத்திலிருந்து ஒதுக்கப்பட்டது போல ஆகிவிட்டது. இப்படி ஒரு கேவலமான மேம்பாலம் எந்த ஊரிலும் இருக்காது. வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்கிற நோக்கத்தில் கட்டப்பட்ட மேம்பாலம் அந்த மக்களுக்கு அவஸ்தையை தான் கொடுத்திருக்கிறது. இந்த மேம்பாலத்தை இடித்து அப்புறப்படுத்திவிட்டு வேறொரு பாதை வசதியை ஏற்படுத்தி கொடுத்தால் அப்பகுதி மக்களுக்கு அது ஒரு பெரிய நிம்மதியாக இருக்கும். கஸ்பா இப்ராஹிம் சாஹிப் தெருவுலேருந்து 2021 24 வரைக்கும் வியாபாரம் இல்லை. இந்த இடம் வந்து பொதுமக்களுக்கு பயங்கரமான ஒரு ரொம்ப சாதாரணம். மழை பெஞ்சா முட்டிக்கால அளவுக்கு தண்ணி, வியாபாரமே போயிடுச்சு. இந்த கஸ்பா இப்ராஹிம் சாஹிப் தெருவில் வந்து வியாபாரமே போயிடுச்சு, எதுவுமே கிடையாது. எல்லா வியாபாரிகளும் சும்மாவே இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸ்கூல் பசங்களுக்கு, பொது ஜனங்களுக்கு போக்குவரத்து இங்கே வந்து ஒரு 15-20 ஷூ கம்பெனி பஸ் போகுது. ஸ்கூல் பஸ் இருக்குது, டான்பா ஸ்கூல் இருக்குது, சென்ட் மேரிஸ் ஸ்கூல் இருக்குது, கிருஷ்ணசாமி ஸ்கூல் இருக்குது, முத்துராமன் காலேஜ் இருக்குது,
ஊரிசி ஸ்கூல் இருக்குது, டான்பா ஸ்கூலு, சென்ட் மேரிஸ் ஸ்கூல், எத்தனை ஸ்கூல் இருக்குது. இந்த எத்தனை ஸ்கூலுக்கும் இந்த பசங்களுக்கு வந்து போக்குவரத்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு சிரமம். ரெண்டாவது வந்து அந்த பாலம் வந்து இந்த எத்தனையோ பசங்க வந்து லேடிஸுங்கெல்லாம் கீழே குஞ்சு போயின்னுக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது இந்த இடத்துல. கஸ்பா பகுதியில் ஏகப்பட்ட பிரச்சனை. வியாபாரிங்களுக்கு, ஸ்கூல் போக்குவரத்து எல்லாமே பயங்கரமான பிரச்சனைங்க. மேயர் வராங்க, எம்எல்ஏ வராங்க, கலெக்டர் வராங்க, கமிஷனர் வராங்க, எல்லாம் வந்து பார்த்து தான் போகிறாங்களோ அவசரம். எந்த ஒரு வேலையும் செஞ்ச பாடு கிடையாது. கவுன்சிலர் ரூபாய் கேட்டாலும் அவங்களும் இதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு வைப்பாடுமே கிடையாது. காவா போகிறதுக்கு தண்ணி வை கிடையாது. இந்த பக்கம் பார்த்தா ரோடு சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா காவா ஒன்றும் கட்டலை, ரோடு போடல. எலெக்ஷனே முடிஞ்சு 2வது எலெக்ஷன் 26 எலெக்ஷன் வரும்போது இன்னும் ரோடு போட மாட்டாங்க பழகுது. அதனால் மக்களுக்கு வந்து ஓட்டு போகிற டைமில் மட்டும் வராங்க, நான் ரோடு போகிறேன் அது போடுறேன். அந்த வேலை முடிஞ்ச உடனே வந்து அந்த ஜனங்களே கண்டுக்கிறது விட்டாங்க. அது எந்த கட்சினா இருக்கட்டும், அதை பற்றி இல்லை. மக்களுக்கு ஒரு பொது சேவை செய்யணும். அதேமாதிரி இந்த பிரிட்ஜி கீழே ஏதாவது ஒரு நல்ல வழி கிடச்சின்னா நல்லாயிருக்கும். ஸ்கூல் போக்குவரத்து பசங்களுக்கு டான்பா ஸ்கூலு, சென்ட் மேரிஸ் ஸ்கூலு, இங்கிலீஷ் மீடியமெல்லாம் வந்து ரயில் ரோடு தாண்டி கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த ட்ரெயின் வரும்போது சின்ன பசங்கள்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு சிரமமாக இருக்குது. அதனால் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வந்ததுலேருந்து இந்த பக்கம் இந்த வியாபாரம் எல்லாமே போயிடுச்சு. வியாபாரமே இல்லாத போயிடுச்சு. இந்த ஸ்கூல் பசங்களுக்கு இந்த டான்பா ஸ்கூலு, சென்ட் மேரிஸ் ஸ்கூலு, இங்கே ஒரு 10 ஸ்கூல் இருக்குது. இதை நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பின்னாடி வந்து வர பசங்களுக்கு எல்லாருமே போக்குவரத்து ரொம்ப கஷ்டம். எத்தனை ஷூ கம்பெனி பஸ் ஒரு அரை மணி நேரம் இருந்து பாருங்கள், 15-20 ஷூ கம்பெனி பஸ் போகும். பயங்கர டிராஃபிக்கு, பயங்கரமான ஒரு இந்த ஏரியானுடைய வியாபாரிங்களை ஒன்றுமே கிடையாது. சும்மா அவங்கவுங்க மூடி வச்சு வாடகை கொடுத்துட்டு வாடகை ஒரு பக்கம் இருந்தாலும் வியாபாரம் எதுவும் கிடையாது. எல்லாமே வந்து அப்படி தோல்கட்டு போய் அப்படி போயிடறாங்க. ஏன்னா ரோடு சரியில்லை. வருமானம் இருந்தால் தானே வாடகை. வருமானம் இருந்தால் தான் அவன் நகை வச்சு கொடுக்குறானா எதை வச்சு கொடுக்குறான் மொத்தத்தில் அவங்களுக்கு வாடகை கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு வியாபாரம் எதுவும் கிடையாது. பயங்கரமான ஒரு கஷ்டம், ரொம்ப ஒரு சிரமம். அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் சொல்லி நல்ல ஒரு தீர்வு நம்ம ஏரியாவுக்கு கிடைக்கணும். அதுதான் 2026 எலெக்ஷனுக்குள்ளே வருமோ இல்லை அதுக்கு முன்னாடியே நடந்தாலும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. அதுதான் மெயின். இந்த பாதாள சாக்கடை போடுறாங்க, அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம். கஸ்பா வியாபாரிங்க எல்லாமே வந்து இந்த பிரிட்ஜு கீழே வந்து பொதுமக்களுக்கு போக்குவரத்து கொஞ்சம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அதை காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்லி அது நல்ல ஒரு பாதுகாப்பு, நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு சேவை செஞ்சால் நல்லாயிருக்கும். எவ்வளோ லேடிஸும் குழந்தைங்களை இட்டுன்னு வராங்க, கீழே குஞ்சின்னு வராங்க. நைட்டு பகலுன்றது அந்த லைட்டு கூட கிடையாது அந்த இடத்துல. ஏன்னா அந்த பிரிட்ஜு கட்டுறதே வேஸ்ட்டு தான். ஃப்ரிட்ஜே வந்து ஃபைலர் தான் அது. அதனால் அந்த ஜனங்களுக்கு நல்ல ஒரு வழி. இந்த குழந்தைங்களை ஸ்கூல் இட்டு போகிறதுக்கு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு பால்வாடி இங்கிலீஷ் மீடியம் ஒன்று இருக்குது. அது ரயில் ரோடு தாண்டி தான் போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஓட்டு கேட்கும்போது வந்து வாக்குறுதி அதுக்கு மட்டும்தான் வந்து ஒரு நல்ல ஒரு 501 வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பண்ணாங்க. அது யாராக இருந்தாலும் நமக்கு, ஏன்னா அவங்க நம்ம குறிப்பிட்டு சொல்லலை. இது வந்து பொதுமக்களுக்கு ஒரு சேவை, பொது சேவை. இது அவ்வளோதான். எந்த கட்சியும் நம்ம குறிப்பிட்டு எதுவும் பேசலை. சுகாதாரம் நம்மளுக்கு வந்து மக்களுக்கு பொது சேவை, அவ்வளோதான். அதனால் அந்த நல்ல ஒரு சீக்கிரமாக நம்ம இப்ராஹிம் சாஹிப் தெரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கணும். அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இது பண்ணுங்கன்னா நம்ம நல்லாயிருக்கும். இப்பகுதி மக்களின் இன்னொரு சாபக்கேடு அந்த பகுதியில் உள்ள காணாறு. பாலம் இல்லாமல் இருந்தவரை ஓரளவுக்கு இருந்த துர்நாற்றம் பாலம் வந்த பிறகு முக்கால்வாசி அதிகமாகி சுகாதார சீர்கேடுகளுக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது. காணாற்றை சுற்றி குப்பைகள் சூழ்ந்து அங்கே நிற்கக்கூட முடியாத அளவுக்கு சுகாதாரத்தை கெடுத்து பல நோய்கள் உண்டாக காரணமாகிவிட்டது. அந்த காணாற்றை தூர்வாரி கொஞ்சம் சரி செய்தால் குறைந்தபட்சம் மூக்கை பிடிக்காமல் அந்த பகுதியை கடந்து செல்ல உதவியாக இருக்கும். மொத்தத்தில் இந்த பகுதி மக்களுக்கு இருக்கும் மிக பெரிய பிரச்சனை சரியான சாலை வசதிகள் இல்லாததுதான். கஸ்பாவில் ஆரம்பித்து சதுப்பேரி வரை மற்றும் அதைத் தொடர்ந்து ஆரன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தார் சாலைகளை எங்குமே பார்க்க முடியாது. பாதைகள் குண்டும் குழியுமாக தூசியாக மக்கள் நடந்து செல்லக்கூட சிரமப்படும்படியான சாலைகள்தான் உள்ளது. அவசரத்திற்கு வெளியே செல்ல முடியாது. மழைக்காலங்களில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. வாகனங்கள் செல்லவும் முடியாது. எதிர்பாராமல் அதிக விபத்துக்கள் நேர்ந்து அவசரத்திற்கு மருத்துவமனை செல்லக்கூட சிரமப்பட வேண்டிய அளவில்தான் இங்கே சாலைகள் இருக்கிறது. मैं स्कूल को जाना होता नहीं, जब स्कूल रोड बराबर नहीं, तो जब साइकिल पंचर हो जाता,
स्कूल लेट हो जाता जाने जाएगा तो टीचर हाँ हल्लाते ऐसा रहा तो कैसा स्कूल जाना। நம்ம கஸ்பா இப்ராஹிம் சாஹிப் ஸ்ட்ரீட்லேருந்து பேசுகிறோம் சார். ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு சார். ரோடெல்லாம் நோண்டி நாஸ்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வியாபாரம் ஒன்றும் இல்லை, வியாபாரம் ரொம்ப அடிபட்டுச்சு. நிறைய கடைங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. வியாபாரம் சுத்தமாக இல்லை, ரொம்ப உட்கார முடியல, ரொம்ப தூசி இருக்குது, உட்காரத்துக்கு ரொம்ப தூசி. வண்டி போய் இந்த ஷூ கம்பெனி பஸ்ஸு, ஆட்டோ, ஸ்கூல் பஸ்ஸுங்க போகிறதுக்கெல்லாம் ரொம்ப தடமாடுறாங்க. வயசானவங்க ரொம்ப தடமாடுறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அது ரோடு வந்து அது சரி செய்யணும், ரோடு வந்து போடணும். அது ரொம்ப ரொம்ப பேர் ரோடில் இந்த தடமாடி போகிறாங்க, வீந்துடுறாங்க வயசானவங்களாம். அது ரோடு போடணும். ஆமாம், ரோடுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டஸ்ட்டு ரொம்ப இருக்குது. ஒரு மாதம் ஆயிடுச்சு கடை ஓப்பன் பண்ணி. ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை க்ளீன் பண்ணோம். இந்த மாதிரி இருக்குது. இந்த ரோட்டை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சாக்கா சீக்கிரம் இதாக கொண்டாக்க நல்லாயிருக்கும். இங்கே பாண்டி டிஸ்ட்ரிக்டில் நம்ம வந்து சிறை வாங்குகிறோம், ஒரு எதுவுமே இல்லை. குறுக்குற வாங்கினோம், என்ன வாங்கினோன்னு தெரியும். ரொம்ப டேமேஜாக இது ரோடு. நான் இது நீங்கள் பார்த்து செய்யுங்க, இல்லையா சொல்லுங்கள், நான் ஓட்டு போட மாட்டேன் யாருக்கும். இல்லை, ரோடு சரியில்லை, ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது, தூசி பறக்குது, உடம்பு சரியாமல் போகுது. வருமானம் தான் என்ன பண்ண முடியும்? ரோடு சரியில்லைங்க. 2021லேருந்து ரோடு இப்படி தான் இருக்குது. அப்போ பாதாள சாக்கடைக்காக நோண்டி போட்ட ரோடு இதுவரையும் ரெடி பண்ணவே இல்லை. மண்ணாகிடுது, மூஞ்செல்லாம் மண்ணாகிடுது சார். ரோடு சரியில்லை, வரும் மண்ணாகிடுது. ஸ்கூல் போகிற வரையும் தூசி தான் உதவிக்குது சார். பார்த்து செய்யுங்க சார். என்ன என் பேர் முன்னாங்க. கஸ்பாவில் இந்த மாதிரி எம்சி ரோட்டில் வராங்க, நோண்டுறாங்க, அப்பப்போ பார்த்துன்னு போயிடுறாங்க. திருப்பி மறுநாள் வராங்க, திருப்பி நோண்டுறாங்க. கேட்குறாங்க பைப்பு போடல, அது போடல, இது போடலன்னு சொல்கிறானுங்க. போகிறவங்க ரொம்ப கஷ்டம். சின்ன பசங்க கீழே விழுந்துறாங்க. வண்டியில் போகிறவங்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிபட்டுனே இருக்குது. இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. 2வது வராங்க, எங்கள் மறியல் பண்ணாங்க, ஒரு நாள் வராங்க, அன்றைக்கி பார்த்துன்னு போயிடுறாங்க. அதோடு சரி, அன்றைக்கி பார்க்குறாங்களா அதோடு வர்றதே கிடையாது யாருமே. இந்த கவுன்சிலர்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க, மேயர்கிட்ட கூட சொல்கிறேன் கேட்க மாட்டாங்க. எல்லாரும் வராங்க, பார்த்துன்னு போயிடுறாங்க, அவ்வளோதான். என் பேர் பாண்டியன், ஆட்டோ ஓட்டுறேன். இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக அப்படி தான் இருக்குது. குழி பள்ளம், அது வர முடியல எங்களுக்கு. அந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு முடியல. இந்த இதுக்கு போடுறதே கிடையாது, ரோடே போடுறது கிடையாது. யார் வந்தாலும் எந்த இது வந்தாலும் போடுறது கிடையாது. அதனால் நீங்கள் தயவுசெய்து பப்ளிசிட்டி பண்ணி எங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தை கொஞ்சம் புதுப்பிச்சு கொடுக்குற மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். இவை அனைத்தும் அரசாங்கம் மீது குற்றம் சுமத்த அல்ல, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் கவனத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்காகவும் மக்கள் பிரச்சனையை விரைவில் சரி செய்யவும் மட்டுமே. மேலும் அரசின் கீழ் செயல்படும் மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி மேயர், சட்டமன்ற உறுப்பினர், வார்டு கவுன்சிலர் உள்ளிட்ட ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களின் அலட்சியமும் இப்பகுதி மக்களின் அவஸ்தைக்கு மிக முக்கிய காரணம் என்பதையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். விரைவில் கஸ்பா மக்களின் இந்த அவலங்களை சரி செய்து இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவும் வேண்டும். அப்போதுதான் எதிர்காலத்தில் இந்த ஆட்சியும் தொடரும், மக்களும் நம்பிக்கையோடு வாக்களிப்பார்கள் என்பதே மை இந்தியா தொலைக்காட்சியின் இந்த பதிவின் முக்கியமான நோக்கமாகும். மேலும் அரசு இந்த பிரச்சினைகள் அனைத்தையும் சரி செய்து உரிய நடவடிக்கைகள் எடுத்த பிறகு சுத்தமான கஸ்பாவையும், நடவடிக்கைக்கு பிறகு இந்த பகுதி மக்களின் நன்றிகளையும், நிம்மதியான வாழ்க்கையையும் இதே போல வீடியோ பதிவு மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.